வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு எம்ஜிஆர். ஆமாங்க, மக்கள் திலகம் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஜிஆர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்ற சுருக்கமே எம்ஜிஆர். இவர் ஜனவரி 17, 1917 ஆண்டு பிறந்தார். தமிழ் திரைப்பட நடிகராகவும் இறக்கும் வரை தமிழ்நாட்டின் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராகவும் இருந்தவர். இவர் தொடக்க காலத்தில் நாடகங்களில் நடித்தார். காந்தியடிகளின் கருத்துக்களால் ஈர்க்கப்பெற்று இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். 1936 சதிலீலாவதி என்ற திரைப்படம் மூலம் தமிழக திரைத்துறையில் அறிமுகமாகி கதாநாயகனாக மாறிய பிறகு அறிஞர் அண்ணாவின் அரசியல் கருத்துக்களில் ஈர்க்கப்பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இவரின் நண்பர் கருணாநிதியால் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். அதன் பின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அதன் பொதுச் செயலாளராக ஆகி சட்டமன்ற தேர்தலில் நின்று தொடர்ந்து 3 முறை தமிழகத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். ராமச்சந்திரன் இலங்கையில் கண்டிக்கு அருகேயுள்ள நாவிலப்பட்டி என்ற இடத்தில் கோபாலன் மேனன், சத்யபாமா ஆகியோருக்கு 5வது மகனாக பிறந்தார். அவருடைய தந்தை மருதூர் கோபாலன் மேனன் வழக்கறிஞராக கேரளாவில் பணியாற்றி வந்தார். அதன் பிறகு அந்தமான் தீவில் உள்ள சிறையில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து வந்தார். அப்போது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை ஆட்சி என்பதால் தினமும் சுமார் 20 சிறை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை அளிக்கும் குற்றவியல் நீதிபதியாக இருந்தார். பின்பு மனைவி சத்யபாமா இந்த உயிரை எடுக்கும் வேலை நமக்கு வேண்டாம் என்று கூற அந்த நீதிபதி வேலையை ராஜினாமா செய்துவிட்டார். அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளாத ஆங்கிலேயர்கள் பயங்கர சூழ்ச்சிக்கு கோபாலன் மேனனை ஆளாக்கினர். அதன் பிறகு ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமான ஆயுத கப்பலுக்கு டைனமைட் வெடி வைத்ததாக கூறி பொய்யான புகாரில் சிறிது காலம் கோபாலன் மேனனை சிறையில் அடைத்தனர். அதன் பிறகு அவர் குடும்பத்துடன் இலங்கையில் உள்ள கண்டிக்கு அருகே நாவிலப்பிட்டியில் குடியேறினார்கள். பின்பு அவரது நண்பர் வேலுப்பிள்ளை அவர்கள் காவல்துறையில் பணியாற்றி வந்தார். அவரின் உதவியுடன் அங்குள்ள ஒரு சிங்கள பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். எம்ஜிஆருக்கு ராமச்சந்திரன் என்ற பெயர் ஏற்பட காரணம் அவரது தந்தை கோபாலன் மேனன், தந்தை பெயர் சந்திரசேகரன் மேனன், அதில் சந்திரன் என்றும் தாயார் சத்யபாமாவின் தந்தை பெயர் சீதாராமன் நாயர் என்பதில் ராம என்பதையும் சேர்த்து ராமச்சந்திரன் என்று பெற்றோர்கள் அந்த பெயரை வைத்தனர். பின்பு எம்ஜிஆர் தனது தந்தையின் மறைவுக்கு பின்னர் அவரது அண்ணன் மற்றும் ஒரு அக்காவும் இலங்கையில் தொடர்ந்து இறந்துவிட மனவெறுப்புடன் அன்னை சத்யபாமா இலங்கையில் இருந்து வெளியேறினார்கள். பின்பு சிறிது காலம் கேரளாவிற்கு அவரது தாயார் சத்யபாமா அவர்களுடன் சென்று தனது கணவரின் பெற்றோர்களிடம் அவரின் பங்கை கேட்டு அதை தர மறுத்ததால் சத்யபாமா தனது தாயார் சரஸ்வதியுடன் கேரளாவில் சில நாட்கள் அங்கு வசித்து வந்தார். அவரது மகள் காமாட்சியும் சத்யபாமாவின் தாயார் சரஸ்வதியும் இறந்துவிட தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்தில் தனது தம்பி நாராயணன் உதவியுடன் தனது 2 பிள்ளைகளுடன் குடியேறினார். குடும்ப சூழ்நிலைகளின் காரணமாக படிப்பை தொடர முடியாததால் இவர் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். இவருடன் சக்கரபாணி என்ற சகோதரரும் நாடகத்தில் நடித்தார். நாடகத்துறையில் நன்கு அனுபவமான நிலைமையில் திரைப்படத்துறைக்கு சென்றார். திரைப்படத்துறையில் தனது அயரா உழைப்பு காரணமாக முன்னேறி முதன்மை நடிகரானார். இவரது நடிப்பு பெரும் எண்ணிக்கையிலான மக்களை கவர்ந்தது. எம்ஜிஆர் திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஆவார். காந்திய கொள்கைகளால் உந்தப்பட்டு இவர் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். இவருக்கு 3 திருமணம். முதல் மனைவியின் பெயர் தங்கமணி, 2வது மனைவியின் பெயர் சதானந்தவதி, 3வது மனைவிதான் ஜானகி அம்மாள். 3 திருமணங்கள் என்றாலும் எம்ஜிஆருக்கு குழந்தைகள் இல்லை. எனவே ஜானகி, கணபதி பட் ஆகிய இருவருக்கும் பிறந்த அப்பு என்ற சுரேந்திரனையும் ஜானகியின் தம்பியாகிய மணி என்னும் நாராயணன் குழந்தைகளாகிய லதா, கீதா, சுதா, ஜானகி, தீபன் ஆகிய 5வரையும் தனது வளர்ப்பு பிள்ளைகளாக தத்தெடுத்து கொண்டார். கல்வி உதவி. எம்ஜிஆர் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து படிக்க வைத்தவர். அதில் முக்கியமான 2 பேர் அரசியலை கலைக்கிய துரைமுருகன் மற்றும் சினிமாவில் பலம் வரும் கோவை சர்லா என்று எம்ஜிஆர் 25 ஆனந்த விகடன் இதழ் குறிப்பிட்டுள்ளது. செல்லப்பிராணிகள். எம்ஜிஆர் ராஜா ராணி என்ற பெயர்களுடைய 2 சிங்கங்களை வளர்த்தார். ராணி சிங்கம் இறந்துவிட ராஜா சிங்கமும் உடல் தளர்ந்திருந்தது.
அது தனியாக இருக்க வேண்டாமென வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு அளித்தார். நெடுநாட்கள் வாழ்ந்த ராஜா மறைந்தபோது அதன் உடலை தகுந்த ஆவணத்துடன் பெற்று பாடம் செய்து தன் தீநகர் வீட்டில் வைத்து கொண்டார். சிங்கங்களை தவிர எம்ஜிஆர் தனது வீடு அமைந்திருந்த ராமாவரம் தோட்டத்தில் ஆடு, மாடு, கோழி, நாயுடன் ஒரு கரடியும் வளர்த்தார். இவற்றை கவனிக்க தனி மருத்துவரை பணியமர்த்தியிருந்தார். சிறு குட்டியாக எம்ஜிஆரிடம் இருந்த கரடி வளர்ந்ததும் மருத்துவரின் உதவியுடன் மூக்கில் சங்கிலி இணைக்க ஏதுவாக துளையிட முயன்றபோது எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டது. எம்ஜிஆர் தானே தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தினை பற்றி புத்தகம் எழுதியுள்ளார். இந்த புத்தகத்தில் படத்தில் பணியாற்றிய ஒவ்வொருவரை பற்றியும் எழுதியுள்ள எம்ஜிஆர் படத்தின் கதை, அதை தானே தயாரிக்க வேண்டிய நிலை என பல விஷயங்களையும் எழுதியுள்ளார். இந்த படம் வெளிவந்த பின் வெற்றியடைந்தால் தாம் ஒரு மன்னன் என்றும், தோல்வியுற்றால் தாம் ஒரு நாடோடி என்றும் எம்ஜிஆர் குறிப்பிட்டிருந்தார். நான் ஏன் பிறந்தேன் ஆனந்த விகடனில் எம்ஜிஆர் எழுதிய சுயசரிதை தொடர், அதை அவர் முழுமையாக எழுதி முடிக்கவில்லை. அடுத்ததாக தொடங்கிய எனது வாழ்க்கை பாதையிலே தொடரும் முற்று பெறவில்லை. தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் நினைவாக சென்னையில் மெரினா கடற்கரையில் அண்ணா சதுக்கம் அருகில் அவரது உடல் புதைக்கப்பட்டது. அந்த இடத்தில் எம்ஜிஆர் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு எம்ஜிஆரின் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆரின் அரிய புகைப்படங்களும் அவரது சில பொருட்களும் மக்களின் பார்வைக்கு தனி கட்டிடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அருகில் இவரது அரசியல் வாரிசான ஜெயலலிதா நினைவிடமும் அமைக்கப்பட்டுள்ளது. தாமரை மலர் விரிந்த நிலையில் இருப்பது போன்ற அமைப்பின் நடுவே அவரது உடல் வைக்கப்பட்டுள்ள சமாதி உள்ளது. சமாதியின் அருகே நினைவு தூண் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆரின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளில் பல கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் வந்து அஞ்சலி செலுத்துகின்றனர். தினமும் ஆயிரக்கணக்கானோர் இந்த நினைவிடத்திற்கு வருகை தந்து தங்களின் அன்பு தலைவருக்கு மரியாதை செலுத்துகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.